அமெரிக்க அதிபருக்கு ஒரு ஒப்பந்தம் செய்கிற வேகம் இருந்த காரணத்தினால் வேகத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான அனைத்தையுமே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஈரானியர்கள் என்பதுதான் இந்த MOU மூலமாக, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக உலகுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டில் வைத்து குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பக்கத்தில் இம்மானுவேல் மெக்ரான் உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலைவர்களும் இருக்கிறார்கள். இந்த காட்சியில் மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் அவர்கள் கையெழுத்திட்டு விட்டு அந்த காட்சியை ஊடகங்களுக்கு காட்டியிருக்கிறார். அதேபோன்று இந்த காட்சியில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களும் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். 75 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் ஈரானை பற்றி என்ன பிம்பத்தை கட்டமைத்ததோ அது அத்தனையும் உடைந்திருக்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்துட்டாங்க யாம்பாங்க. அது மாதிரி சும்மா இருந்த ஈரானை யுத்தம் பண்ணி பெரிய ஆளாக்கி விட்டதுதான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய மொக்குத்தனத்திற்கு சான்றாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் அப்பர் ஹேண்டாக மாறி இருக்கிறாங்க. அது யுத்தத்திலும் தான், ஒப்பந்தத்திலும் தான். இதை பற்றி மேலதிக விளக்கத்தை சொல்லும்போது அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுக்குள்ள அரபு நாடுகள் போய் பிசினஸ் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, தாராளமா பண்ணிக்கலாம், பண்றது நல்லதுன்னு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா விதிச்சிருந்த தடையே என்னன்னா, யாருமே ஈரானோட பிசினஸ் பண்ணக்கூடாது, சைனா மட்டும் தான் வெளிப்படையா பண்ணிக்கிட்டு இருந்தான், வேற யாருமே பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. இனி எல்லோருமே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு யுத்தம் நடத்தி அழிப்பேன்ட்டு போனவன் மொத்தமா ஈரான் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். யுத்தத்தில் தோத்து போனது கூட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பாருங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று 40 நாட்களுக்கு பிறகு யுத்தமும் யுத்தம் இல்லை என்கிற நிலையும் தொடர்ந்து வந்தது. அந்த நிலை மாறி தற்போது அமெரிக்காவும் ஈரானும் ஒரு முக்கியமான சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1975களுக்கு பிறகு ஈரானில் அமெரிக்கா வெளியேற்றப்பட்டு ஈரானுக்குள் புரட்சி வெடித்து ஈரானை ஆயத்துல்லா கொமைனி தலைமையிலான ஒரு குழு மொத்தமாக கைப்பற்றி அங்கு மாற்றங்களை ஏற்படுத்தியதற்கு பிறகு ஏற்பட்ட முதலாவது அமெரிக்க ஈரானிய ஒப்பந்தமாக இதுதான் பார்க்கப்படுகிறது. கடந்த பல தசாப்த காலமாக ஈரானை எப்படியாவது அழிக்க வேண்டும், தாக்க வேண்டும், இல்லாதொழிக்க வேண்டும் என்றெல்லாம் ஈரானை வைத்து அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் பலத்த அரசியல் நடைபெற்று வந்த நிலையில தான் இறுதியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய தூண்டுதலின் பேரில் அவர் கொடுத்த எல்லா டேப்லெட்டையுமே மொத்தமாக விழுங்கிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, அமெரிக்காவுடைய எண்ணங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஈரானுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, இப்ப போனா இப்ப அடிச்சு ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கொடுத்த எல்லா நம்பிக்கைகளையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு 40 நாள் சண்டை பிடிச்சு பார்த்தார். அந்த சண்டையில உலகம் முழுவதும் அமெரிக்கா அசிங்கப்பட்டதுதான் மீதியாய் போய்விட்டது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவாலேயே ஈரானை வீழ்த்த முடியாம போயிடுச்சு என்று சொல்லி வரலாறு மாற்றம் பெற்றிருக்கிறது. ஈரான்ல இருந்த சில தலைவர்களை கொண்டதை தவிர அப்பாவி பொதுமக்கள் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது தவிர ஈரானில் அவர்கள் எந்த வெற்றியையுமே அடைய முடியவில்லை. எனவேதான் இறுதியாக இனிமே சண்டை பிடிக்க முடியாது, சண்டை நமக்கு வெற்றியை தரவில்லை, ஒரு சமாதானத்தின் ஊடாகவாவது மத்திய கிழக்கிலிருந்து நம்ம பொட்டியை கட்டி கிளம்பிடணும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தீர்மானம் மிக வலுவாக்கப்பட்ட காரணத்தினால ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அமெரிக்க அதிபருக்கு ஒரு ஒப்பந்தம் செய்கிற வேகம் இருந்த காரணத்தினால் வேகத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான அனைத்தையுமே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஈரானியர்கள் என்பதுதான் இந்த MOU மூலமாக, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக உலகுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டில் வைத்து குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பக்கத்தில் இம்மானுவேல் மெக்ரான் உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலைவர்களும் இருக்கிறார்கள். இந்த காட்சியில் மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் அவர்கள் கையெழுத்திட்டு விட்டு அந்த காட்சியை ஊடகங்களுக்கு காட்டியிருக்கிறார். அதேபோன்று இந்த காட்சியில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களும் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே ஒப்பந்தத்தின் பிரகாரமும் யுத்தத்தின் பிரகாரமும் யுத்தத்திலும் ஜெயித்தது ஈரான், ஒப்பந்தத்திலும் ஜெயித்தது ஈரான் என்பது உலகுக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழலையும் காசாவில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 3 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் லெபனானுடைய பகுதிகளிலேயும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள், ட்ரோன் அட்டாக் நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் அப்ப தாக்குதல்களை நடத்துகிறார்களே, ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட என்ன பலன் இருக்கிறது என்கிற கேள்விகள் எழுவது சகஜமானது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எதிர்வருகிற 60 நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் இப்படியான பல தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த ஒப்பந்தம் 2 மாதங்களுக்கு அடுத்த நிரந்தரமான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை
பற்றிய பேசுவதற்குரிய காலமாகத்தான் ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்படுகிற பல விவகாரங்கள் 2 மாதங்களுக்கு பிறகுதான் நடைமுறைக்கே வர இருக்கிறது என்கிற நிலையில தான் லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹொர்முஸை மீண்டும் மூடுவோம் என்று எச்சரித்திருக்கிறது ஈரான். அந்த எச்சரிக்கைக்கு பயந்துதான் இந்த காரியத்திற்கே ஒப்புக்கொண்டு சமாதான உடன்படிக்கையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டு இருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எனவே 60 நாட்களுக்கு அப்பப்ப இந்த தாக்குதல்கள் நடக்கத்தான் செய்யும், இஸ்ரேல் அடங்காது என்பது நம்ம வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் அடுத்த 60 நாட்களுக்குள்ளாக எப்படியாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா 75 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் ஈரானை பற்றி என்ன பிம்பத்தை கட்டமைத்ததோ அது அத்தனையும் உடைந்திருக்கிறது. ஈரான் மீது பல பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிச்சு வச்சிருந்தாங்க. இந்த யுத்தம் நடக்கலன்னு வைங்களேன், அந்த பொருளாதார தடையெல்லாம் பொருளாதார தடையாவே இருந்திருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்துட்டாங்க ஏம்பாங்க. அது மாதிரி சும்மா இருந்த ஈரானை யுத்தம் பண்ணி பெரிய ஆளாக்கி விட்டதுதான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹுடைய மொக்குத்தனத்திற்கு சான்றாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் அப்பர் ஹேண்டாக மாறி இருக்கிறாங்க. அது யுத்தத்திலும் தான் ஒப்பந்தத்திலும் தான். அவர்கள் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஈரான் மீதான எல்லா தடைகளும் நீக்கப்படுகிறது. எனவே சண்டை நடக்காம இருந்திருந்தா கூட இந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்காது. சண்டையை நடத்தி காசையும் கொடுத்து தடையையும் நீக்கி இப்படியான ஒரு வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுவார் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. எனவே அல்லாஹ்வுடைய அருளால ஒரு முக்கியமான சிறப்பான ஒப்பந்தமாக இது மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய இந்த ஒப்பந்தம் தொடர்பாக நிறைய விமர்சனங்களை ட்ரம்புக்கு எதிரானவர்கள், குறிப்பாக இஸ்ரேலிய ஆதரவாளர்கள், ஜூவிஸ் லாபியும் இஸ்ரேலியர்களும் தொடர்ந்து பரப்பி வர்றாங்க. நம்ம தலைவனை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும்ல, டொனால்ட் ட்ரம்ப் டென்ஷன் ஆயிடுவாப்ல, அதனால உடனே வளமையில மற்றதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி எப்படி திட்டுவாரோ அதே மாதிரி இந்த விமர்சனத்தை முன்வைக்கக்கூடியவர்களுக்கும் கடுமையாக வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாப்ல டொனால்ட் ட்ரம்ப். என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார் சொல்லி சொன்னா, ஈரான் ஒப்பந்தத்தை ஆதரித்து ட்ரம்ப் பேசுகிற நேரத்தில் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் முட்டாள்கள், பொறாமை கொண்டவர்கள், கெட்டவர்கள், அறிவற்றவர்கள், 4 வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. முட்டாள்கள், பொறாமை கொண்டவர்கள், கெட்டவர்கள், அறிவில்லாதவர்கள், இவங்க தான் இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். முதலாவது இதை யாருக்கு சொல்றாருன்னா ஈரான் இஸ்ரேல்காரங்களுக்கு தான் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டது என்பது தனியான ஒரு வீடியோவாக போட்டுருக்கோம். இதுக்கு பின்னாடி நம்ம சொல்லுவோம். இதுல ஈரான் எந்த இடத்தில் ஜெயித்திருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி ஈரான் மீது போதுமான கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க தவறிவிட்டதாக சில பேர் எனக்கு விமர்சனம் முன்வைக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்னுடைய அணுகுமுறை பயனளிக்கிறது என்பதற்கு இந்த ஒப்பந்தம் சான்று அப்படின்னு இருக்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாருன்னு கேட்டா, நாங்க ஈரானோட யுத்தம் பண்ணினோம், பிறகு ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம், ஒப்பந்தத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? ஒப்பந்தம் நடந்ததோட உலகம் முழுக்க க்ரூட் ஆயில் விலை இறங்கிருச்சு. ஒப்பந்தம் நடந்ததோட ஹொர்முஸ்ல கப்பல் எல்லாம் பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஒப்பந்தம் நடந்த அன்னைக்கே 12.5 மில்லியன் பேரல்கள் ஹொர்முஸ் வழியாக எண்ணெய் ஏற்றுமதி நடந்திருக்குது. எனவே நான் செஞ்சதுனால பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்குதா இல்லையா? எல்லா நாடும் சந்தோஷப்படுறாங்களா இல்லையா? எல்லா நாடும் சந்தோஷப்படுறான். பொருளாதாரம் எக்கானமிக்ஸ் நல்ல அழகா வளர்ந்துகிட்டு வருது. எனவே இது வெற்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி, இது உண்மையில வெற்றியெல்லாம் கிடையாது. வெற்றினா என்ன? வெற்றினா யுத்தத்தில் ஈரானை அடிச்சு நொறுக்கி நான் அழிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் பாருன்னு காட்டியிருக்கேன். இல்லைன்னா ஒப்பந்தம் போட்டிருக்கேன், நீ ஒப்பந்தத்தில் சைன் பண்ணலாம் தொலைச்சு விடுவோம் பாருன்னு சொல்லி உனக்கு ஃபேவரான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கேன். எப்படினாலும் ஈரான் அமெரிக்கா தோத்துருச்சுங்கிறது உலகம் முழுவதும் ஒப்புக்கொண்ட ஒரு விதி. அதை மறைக்கிறதுக்கு தான் தலைவர் என்ன சொல்றாப்லன்னு கேட்டா, பாத்தீங்களா எக்கானமிக்கெல்லாம் கிடுக்கிட்டு மேல வந்துருச்சு, எல்லா நாடும் சந்தோஷப்படுது, எனவே நான் ஜெயிச்சிட்டேனா இல்லையா? இப்படி நாடெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, க்ரூட் ஆயில் பிசினஸ் நடக்குது, எண்ணெய் விற்பனை எல்லாம் கரெக்டா நடக்குது, இதை சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டு போட்டு நாங்க செஞ்சது ஃபெயிலியர், நாங்க தோத்துட்டோம்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்கள் கெட்டவர்கள், நீங்கள் பொறாமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கி விட்டுருக்காப்ல. அதை சொல்லித்தான் இன்னைக்கு நான் செஞ்சது சரி என்பதை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு விதத்தில் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது, இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது, யுத்தத்திலும் தோற்று ஒப்பந்தத்திலும் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆனா தோத்தேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, அதை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக தான் அமெரிக்க அதிபர் இவ்வளவு காரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஊடகங்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதிலே அவர் பேசுகிற நேரத்தில் மிக தெளிவான இன்னும் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஈரானுடைய ஊடகங்களுக்கு முதல் தடவையாக ஜேடி வான்ஸ் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, தெஹ்ரான் அதே போன்று வாஷிங்டனுக்கு இடையான 60 நாள் பேச்சுவார்த்தை காலம் இப்பொழுது முதல் தொடங்குகிறது அப்படின்னு இருக்கிறாரு. இன்னைக்கு இருந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை 60 நாள் பேச்சுவார்த்தை காலம் ஆரம்பிக்கிறது. ஈரான் மீதான அமெரிக்க தடைகளை நீக்க முடியும் என்று வான்ஸ் நம்பிக்கை தெரிவித்தும் இருக்கிறார். ஈரான் மீது ஒப்பந்த பிரகாரம் தடைகளை நீக்கணும் அமெரிக்கா, அதெல்லாம் நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹொர்முஸ் ஜலசந்தியில எந்த விதமான சுங்க
கட்டணங்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடுங்கிறார். அமெரிக்காவின் நிலைப்பாடு அது ஈரான் பேச்சுவார்த்தை ஒத்துக்கொள்வதா இல்லையாங்கிறது இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிற அதே நேரம் யுத்தத்தின் போது ஈரான் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறம்பட மூடியது அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. யுத்தம் நடக்கல ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியராக அவங்க மூடிட்டாங்க ஹொர்முஸ் ஜலசந்தியை, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம ஈரானுடைய துறைமுகங்கள் மீதான தடைகள் நாங்க விதிச்சிருந்தோம், எங்களுடைய படைகள் எல்லாம் நின்றது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள 12 பாரிய டேங்கர் கப்பல்கள் நுழைந்திருக்கிறது. எங்க படைகள் அங்க இருக்கும் போதே உள்ள நுழைஞ்சிருக்காங்க, நாங்க அதை விட்டு தான் இருக்கிறோம், ஏன்னா இதுக்கு மேல் தடுக்க முடியாத ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இறுதி ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக முழு உலகையும் அச்சுறுத்தக்கூடிய ஏவுகணைகளை தெஹ்ரான் கொண்டிருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்க நினைக்கிறோம் அப்படி இல்லாம இருந்தா நல்லா அப்படிங்கிறாரு. ஆனா ஒப்பந்தத்தில் ஏவுகணையை பத்தி எந்த பேச்சுவார்த்தையுமே பேசப்படவில்லை என்பதும் தெளிவானது. ஆனா அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு போட்டுமேங்கிற விதமாக அதை நம்ம கடந்து போயிடலாம். அதே மாதிரி ட்ரம்ப் நிர்வாகம் விரைவில் ஈரான் ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க காங்கிரசுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறது. காங்கிரசினுடைய ஒப்புதல் தேவையில்லாமலேயே தெஹ்ரான் மீதான ஈரான் மீதான தடைகளை நாங்கள் நீக்க முடியும், அதுக்கு காங்கிரஸ்ல பார்லிமெண்ட்ல அனுமதி எல்லாம் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் மிக தெளிவாக ஒன்று சொல்றாரு. இஸ்ரேல் ஈரானுடனான அமைதி செயல்முறையை மதிக்க வேண்டும். நாங்கள் ஈரானோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இஸ்ரேல் அதை மரியாதை கொடுத்து நடந்துக்கணும் என்று சொல்லக்கூடியவர், அது அவங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, பெய்ரூத்ல லெபனான்ல தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற பேர்ல பொதுமக்களை கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்காரு. அமெரிக்காவுடைய வரலாற்றில் அமெரிக்காவுடைய ஒரு அதிபர், அமெரிக்காவுடைய ஒரு துணை அதிபர், நேற்று அமெரிக்க அதிபர் இதே வார்த்தையை சொன்னாரு, இன்றைக்கு துணை அதிபர் முதல் தடவையாக பொதுமக்களை இஸ்ரேல் கொள்ளுகிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு வெற்றியாகத்தான் நம்ம கருத முடியும் என்கிற நிலையில தான் ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு மீண்டும் தொடங்குவதையொட்டி ஒரு வாரத்துக்குள்ளாக குவைத்தினுடைய எண்ணெய் உற்பத்தியை ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பேரல்களாக அதிகரிப்பதற்கு குவைத் தீர்மானித்திருக்கிறது. எல்லா அரபு நாடுகளுமே திரும்ப பெட்ரோல் எல்என்ஜி உற்பத்திக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக வளமையில செஞ்சதை விட கூடுதலாக செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் என்பது ஈரானுடைய வரலாற்றில் மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதுல தெரிவிக்கும் போதே அவர் ஒரு முக்கியமான பகுதி, அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியை கோடிட்டு காட்டியிருக்கிறார். என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தின் 14 நிபந்தனைகளில் ஒன்றாக கிட்டத்தட்ட 2வது நிபந்தனையாகவே எது இருக்குன்னு கேட்டா, அமெரிக்காவும் ஈரானும் ஒருவருக்கொருவர் இறையாண்மையை மதிக்க வேண்டும், உங்களுடைய உரிமை இது எங்களுடைய உரிமை இதுன்னு இறையாண்மையை மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதியில் என்ன வருதுன்னு கேட்டா, 2 நாடுகளும் ஒன்று இன்னொன்றுடைய உள்விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது, அமெரிக்காவுடைய விஷயத்தில் ஈரான் தலையிடாது என்பது ஒப்பந்தத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சுட்டிக்காட்டுறார் மசூத் பெசக்ஷியன். 70-75 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஈரானுடைய உள்விவகாரங்களை அமெரிக்கா தலையிடும், அமெரிக்காவுடைய உள்விவகாரங்களை ஈரான் தலையிடுறது கிடையாது. ஆனால் இனிமேல் ஈரானுடைய உள்விவகாரங்களை தலையிட மாட்டோம் என்பதை எழுத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கக்கூடிய நிலையில தான் ராணுவ நடவடிக்கைகள் எல்லா முனைகளிலும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் இந்த ஒப்பந்தத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விதியாக இருக்கிறது. லெபனான் உட்பட எல்லா பகுதிகளிலும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் முதலாவது விதி. இரண்டாவது விதி, ஈரானுடைய உள்விவகாரங்களில் அமெரிக்காவோ அமெரிக்காவுடைய உள்விவகாரங்களில் ஈரானோ தலையிடக்கூடாது என்பது. மூன்றாவது விதியாக போடப்பட்டிருப்பது என்னன்னு கேட்டா, இறுதி ஒப்பந்தத்திற்கான காலக்கெடு இருதரப்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 60 நாட்களுக்குள்ளாக இறுதி ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, அமெரிக்க படைகள் ஈரான் மீது விதித்திருக்கிற கடல்சார் முற்றுகையை நீக்கிக் கொள்வார்கள். ஈரானுக்கு எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு அவங்க விதிச்ச முற்றுகையை எதிர்வருகிற 30 நாட்களுக்குள்ளாக அவங்க நீக்குவாங்க. அதே மாதிரி ஈரானும் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறந்து விடுவாங்க. எதிர்வருகிற 30 நாட்களுக்குள்ளாக முழுமையாக அவங்க திறக்கணும். அதுவும் எப்படின்னு கேட்டா, ஏற்கனவே யுத்தத்துக்கு முன்பதாக எப்படி ஹொர்முஸ் ஜலசந்தியில கப்பல்கள் போய் ஒரு நாளைக்கு உதாரணமா ஒரு 400 கப்பல் போகுதுன்னா அந்த 400 கப்பல் போகிற அளவுக்கு திறந்து விடணும் அப்படின்றாங்க. ஏன் 30 நாள் டைம் எடுக்கிறாங்கன்னு கேட்டா, அங்க கன்னி வெடிகள் இருக்கிறது, ஈரான் தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க, அதை எல்லாத்தையும் அவங்க அகற்றுறது மட்டுமல்லாம இந்த ரூட்ல போங்க இந்த ரூட்ல போகாதீங்கன்னு அவங்க சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. அதற்காக வேண்டி இந்த காலக்கெடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம ஹொர்முஸ் நீரிணையில பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை மொத்தமாக அவர்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அதுக்கு ஈரானும் உறுதியை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி 6வது நிபந்தனையாக $300 பில்லியன் அமெரிக்க டாலர் மறுசீரமைப்பு நிதி ஈரானுக்கு எதிர்வருகிற 60 நாட்களுக்குள்ளாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொடுக்கப்படும். இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது அமெரிக்கா தெளிவாக தெளிவுபடுத்திட்டாரு. ஈரானுக்குள்ள போய் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இன்வெஸ்ட் பண்ணா லாபம் எதிர்பார்ப்பாங்கல்ல, இது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. சும்மா ஈரானுக்கு கொடுக்கிற $300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஏன்னா யுத்தம் பண்ணிட்டோம்,
நீங்க யுத்தம் பண்ணி எங்க நாட்டில் நிறைய இடங்கள் அழிச்சிருக்கீங்க, அதுக்கு நஷ்ட ஈடு தாங்கன்னு கேட்டுக்கிறான். அதை தந்தா தான் சைன் பண்ணுவோம்னாங்க. ஓகே நஷ்ட ஈடு தர்றோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த நஷ்ட ஈடு ஈரானுடைய வரலாற்றில் ஒரு 3வது தடவை இப்ப அமெரிக்கா கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை இதே மாதிரி நஷ்ட ஈடு கொடுத்திருக்காங்க. இப்ப 3வது தடவையாக இந்த நஷ்ட ஈடு அவங்க கொடுக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. இதை பற்றி மேலதிக விளக்கத்தை சொல்லும்போது அமெரிக்கா அதிபர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுக்குள்ள அரபு நாடுகள் போய் பிசினஸ் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, தாராளமா பண்ணிக்கலாம், பண்றது நல்லதுன்னு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா விதிச்சிருந்த தடையே என்னன்னா, யாருமே ஈரானோட பிசினஸ் பண்ணக்கூடாது, சைனா மட்டும் தான் வெளிப்படையா பண்ணிக்கிட்டு இருந்தான், வேற யாருமே பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. இனி எல்லோருமே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு யுத்தம் நடத்தி அழிப்பேன்ட்டு போனவன் மொத்தமா ஈரான் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். யுத்தத்தில் தோத்து போனது கூட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி 7வது நிபந்தனையாக பேசப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டா, அனைத்து பொருளாதார தடைகளும் நீக்கப்படுகிறது. குறிப்பாக இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டதோட இந்த 60 நாட்களுக்குள்ளாக இதுதான் ஃபைனல் டிசிஷன் வந்ததுக்கு பிறகு ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானங்கள் உட்பட ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது நீக்கப்படும் இருக்காங்க. எதையெல்லாம் ஈரான் இவ்வளவு வருஷ காலமாக கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் ஓகே இருக்கிறாரு. அதே மாதிரி ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் முழுமையாக நிறுத்த அமெரிக்கா உறுதி அளித்துள்ளது. தடைகளை நீக்குவதனூடாக இந்த 2 நாடுகளும் பல முக்கியத்துவங்களை அறிவிக்கிறது மட்டுமல்லாம, குறிப்பாக ஈரான் மீதான முதல் கட்ட தடை, 2ஆம் கட்ட தடை, எல்லா தடைகளுமே நீக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அணு ஆயுத கட்டுப்பாடு, ஈரான் நாங்கள் அணு ஆயுதம் பெற மாட்டோம், நாங்க தயாரிக்கவும் மாட்டோம், அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து அணு ஆயுதத்தை வாங்கவும் மாட்டோம்ங்கிறத நாங்க ஒப்புக்கொள்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க காலகாலமா சொல்லி வர்றதுதான். அதை சொல்லி இருக்கிறாங்க. அது இந்த 60 நாட்களுக்குள்ளாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும், அந்த முடிவுக்கும் அவங்க வருவாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இதை அமெரிக்கா வெற்றியாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க வெற்றியா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஆயத்துல்லா அலி காமனி இருக்கும் போதே சொன்னாரு, நாங்க அதெல்லாம் செய்யறதுக்கு ரெடி ஆகலப்பாண்டாரு. ஆனா இவங்க விடல, செய்றீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சாதகமாகவே ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது அவங்க அணு ஆயுதம் செய்யறதுக்கான வழியில தான் இருந்திருக்காங்க என்பது தெளிவு. ஆனா நாங்க அதை செய்ய மாட்டோம்ங்கறத ஒப்புக்கொண்டிருக்காங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில தற்போதைய நிலவரம் நீடிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 60 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இப்ப ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டாண்டா செறிவூட்டிக்கலாம். குறிப்பாக இந்த 60 நாட்களுக்குள்ள ஈரான் நினைச்சா அணு ஆயுதத்தையே தயாரிச்சிடலாம், நினைச்சிட்டாங்கன்னா தயாரிச்சிடலாம். அதுக்குள்ள எந்த தடையும் வராது, எந்த சிக்கலும் வராது. இந்த நிலை 60 நாட்களுக்கு தொடரும் என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறதுனால ஈரான் நினைச்சாங்கன்னா செஞ்சிடலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு முழுமையான அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஈரான் இதுவரைக்கும் பெரும்பாலும் சைனாவுக்கு தான் 80% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணாங்க. அப்பப்ப இந்தியாவுக்கு அங்கன்னு சொல்லி பிசினஸ் பண்ணாங்க. அதனால இதுக்கு பிறகு ஈரான் மொத்தமாக எந்த நாட்டுக்குனாலும் அந்த பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அனுமதி கிடைக்கிறது. அது மட்டுமல்லாம ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் கிட்டத்தட்ட 28 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது உலக நாடுகள் முழுவதும். அவை எல்லாமே நீக்கப்படுகிறது. அதே மாதிரி யுஏஇல் இருக்கக்கூடிய ஈரானுடைய 10 பில்லியன் US டாலர் அளவுக்கு உண்டான சொத்துக்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தத்தை கண்காணிப்பதற்கான குழுவும் இருதரப்பாலும் நியமிக்கப்படுகிறது. கரெக்டா அமெரிக்கா கரெக்டா நடக்குது, இவங்க பார்ப்பாங்க, இவங்க கரெக்டா நடக்குது, அமெரிக்கா பார்ப்பாங்க என்கிறதுக்கு மத்தியில தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது உடனேயே இரு நாடுகளும் மற்ற பத்திகள் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரத்யேகமான சட்டத்திட்டங்களையும் கரெக்டா பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் கொண்டு வந்து வச்சு பேசி முடிக்கணும் என்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது மட்டுமல்லாம இதில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ஏற்கனவே மசூத் பெசக்ஷன் சுட்டிக்காட்டுகிற ஈரானுடைய உள் விவகாரங்கள் அமெரிக்கா தலையிடாதுங்கிறது. 14வது நிபந்தனை, அடுத்ததாக வெற்றிகரமான நிபந்தனை என்னன்னு கேட்டா, இந்த ஒப்பந்தம், இந்த 14 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதா இல்லையா நிபந்தனைகள், இந்த 14யுமே ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில், ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில கொண்டு வந்து போட்டு அதுல பாஸ் பண்ணுவாங்க. 60 நாட்களுக்கு பிறகு ஒப்பந்தம் கரெக்டா முடிஞ்சதுக்கு பிறகு அதை கொண்டு வருவாங்க. ஐநா பாதுகாப்பு சபையில வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சபை, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா, ஈரானுக்கு சார்பாக சீனா, ரஷ்யாவும் இருக்கும். மற்ற நாடுகளும் இந்த விவகாரத்தில் மொத்தமாக அமெரிக்கா உட்பட இதை நம்ம கொண்டு வந்து செஞ்சிருவோம் நிலையில் இருக்கிறதுனால செக்யூரிட்டி கவுன்சிலே இது பாஸ் ஆக இருக்கிறது. அதாவது இதெல்லாம் ஒரு 60 நாட்களுக்குள்ள நடந்துச்சுன்னு வைங்களேன் இன்ஷா அல்லாஹ். இதை செய்யறதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கூப்பிட்டு செருப்ப கலட்டி கன்னத்துல மாறி 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 ஒரு 10-15 தடவை அடிக்கிறதும் சமானமானது. ஏன்னா இவ்வளவு காலமாக அவன் எப்படியாவது ஈரான் அழிக்கணும், காசாவை அழிக்கணும், லெபனான் அழிக்கணும் சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒத்த ஆப்பாக அடிச்சு விட்டுருக்காங்க. அல்லாஹ்வுடைய உதவியில ஈரானியர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பது மீண்டும் ஒரு முறை உறுதியாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான உடனுக்குடன் வருகிற உண்மை செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளையும் முன்வைத்துக் கொள்வதோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.